இன்றைக்கி கார்த்திகை மாதம் 1ஆந்தேதி காலையிலே ஐயப்பன் கோயில் போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நல்ல கூட்டம் கோயிலில். வீட்டுக்கு வந்ததும் ரசம் இருந்ததா, சரி அப்புறம் வாழைத்தண்டு ஆல்ரெடி வாங்கினது பாதி இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக பொரியல் வைக்க முடியாது, கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் கூட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வாழைத்தண்டை நம்ம ஒரு மோரில் அரிஞ்சு போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். வாழைத்தண்டு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் 1½ வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு, அதாவது வாழைத்தண்டில் நிறைய சால்ட் பிடிச்சிரும், ஆனால் ரொம்ப போடக்கூடாது. நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய், சீரகம், இன்னும் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அது தலை மேலே கொட்டிட்டிங்கன்னா அருமையான வாழைத்தண்டை கூட்டு ரெடி. இது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு லிப் பாம்ங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இந்த லிப் பாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள்.